ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெட்ரோ டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த 2 படமே வந்து 1ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்கேஸ் நீங்கள் 2 படம் பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இன்கேஸ் எங்கிட்ட ஒரு படத்துக்கு தான் பார்க்க ஆசை இருக்குது, எந்த படத்துக்கு போகலான்னு தெரியலன்னு நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுக்கான வீடியோ தான் இது. மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ நிறைய பேர் சஜஸ்ட் ஆகணும்னா இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ரெட்ரோ படத்தோட எனக்கு ரொம்ப பேடான விஷயம் நான் ஃபீல் பண்ணுது என்னென்னா, படம் வந்து கொஞ்சம் லென்த்து, 2 hours 48 minutes அந்த அளவுக்கு ஒரு லென்த்து. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 15 minutes போர்ஷனை வந்து ட்ரிம் பண்ணியிருந்தா கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து கொஞ்சம் இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்காதுன்னு சொல்லி என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் வரும்போது எப்படா முடிப்பீங்கன்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா இப்போ படம் வந்து 3.5 மணி நேரம் தாண்டினாலே நம்மளுக்கு வந்து ஒரு போரிங் ஃபீல் வந்துடுது. ஏன்னா ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருக்கும், ஃபோன் எடுத்து பார்ப்போம், அது பார்ப்போம், இது பார்ப்போம்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்து நடந்துருது 2.5 மணி நேரத்துக்கு மேலே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேரும் 2.5 மணி நேரத்துக்குள்ளே வரும்போது கார்த்திக் சுப்ராஜ் வந்து 2 hours 48 minutes வந்து லாக் பண்ணியிருக்காரு. ஸோ கிளைமேக்ஸ் போர்ஷன் கொஞ்சம் லேக் அடிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் 2-3 போர்ஷன் நீங்கள் தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு பர்சனலாக தெரில, நான் யாருக்காச்சும் இருந்தால் இந்த சீனை தூக்குங்கப்பா, அந்த சீனை தூக்குங்கப்பான்னு சொல்லுவேன். எந்த சீனை தூக்கணும்னு சொல்லி எனக்கே ஐடியா இல்லை. யாராச்சும் இந்த படம் பார்த்துட்டு எந்த சீனை தூக்கலான்னு சொல்லி நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மட்டும் இல்லை, எல்லா பேரும் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஏன்னா எனக்கு எந்த சீனை தூக்குவீங்கன்னு ஐடியா இல்லை, பட் ட்ரிம் பண்ணணும், அதுதான் என்னோட குறிக்கோள். அடுத்தபடியாக வந்து நான் கொஞ்சம் ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா, நிறைய ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க இந்த படத்தில். நாசர், பிரகாஷ் ராஜ், கருணாகரன் சொல்லி நிறைய ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க. ஓகே, ஆனால் அந்த 3 கேரக்டருக்கும் வந்து வெயிட்டேஜே கொடுக்கல. கருணாகரன்லாம் கிளைமேக்ஸில் கருணாகரன் தான் அந்த படத்தில் இருக்கார்லன்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு கொடுத்துச்சு. ஓகேவா, அவருக்கு எந்த வித வெயிட்டேஜும் கிடையாது. பிரகாஷ் ராஜுக்கு பெரிய கேரக்டர் ஸ்கோப்பும் கிடையாது. பிரகாஷ் ராஜ் தான் பெருசாக அட்டகாசம் பண்ணுவார்னு பார்த்தா பெருசாக எதுவும் பண்ணலை. நாசரும் ஒன்றும் பண்ணலை. எல்லா பேரையும் கொஞ்சம் ஓரமாக வச்சதுக்கு பதில் நீங்கள் வந்து அவங்களை யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை இந்த கேரக்டருக்கு வந்து பெரிய வெயிட்டேஜ் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், சின்ன கேஸ்ட் யாராச்சும் போயிருக்கலாம். இப்போ பிரகாஷ் ராஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 60 lakhs சம்பளம் வாங்கினா 30 lakhs ஏதாச்சும் ஒரு கேஸ்ட்டை பிடிச்சிருந்தா உங்களுக்கு 30 லட்ச ரூபாய் சேவ் ஆயிருக்கும்ல படத்தோட பட்ஜெட்டில். ஸோ இதெல்லாம் வந்து படத்தோட பட்ஜெட்டை ஏற்றி விட்ட மாதிரி எனக்கு பர்சனலாக வந்து ஒரு ஃபீலிங் ஆகுது. படத்தோட பட்ஜெட் எவ்வளோலாம் எனக்கு எக்ஸாக்டாக தெரில, பட் இருந்தாலும் இந்த வேலையை பண்ணியிருக்கலாம்னு சொல்லி என்னோட பர்சனல் சஜஷனாக நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிஓபி ஸ்ரேயாஸ் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்தாகணும் சார். அதுவும் அந்த கன்னிமா சாங்கெல்லாம் பிச்சிட்டிங்க. சூர்யா ஸ்டெப்பு பிச்சாரோ இல்லையோ, உங்கள் சினிமாட்டோகிராஃபி அந்த சிங்கிள் ஷாட் சாங்கெல்லாம் ஐயோ வேறு லெவல் இருந்துச்சு. அதுவும் வந்து அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் வர்றதுலாம் அப்பா பின்னிட்டீங்க. நான் இங்கே கட்டு வரும்னு நினச்சேன், பட் அதையும் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி நல்லா எடுத்துருந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோவில் போகுது பார்த்தீங்களா, சான்ஸே இல்லை சார். இது வந்து எப்படி சொல்ல, இது வந்து டிஓபி ஒன்டி பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருந்தால் தான் ஒர்க் ஆகிருக்கும்லாம் கிடையாது. எவ்ரிபடி ஒர்க் பண்ணணும் அந்த படத்தில். இந்த லைட் மேனு, ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவங்கள பற்றி அப்புறமா பேசுவோம், ஜூனியர் ஆர்டிஸ்ட், சூர்யா, ஆக்டர், எல்லா பேரும் வந்து அதில் வந்து 100% கொடுத்துருந்தா தான் அந்த ஷாட் வந்து அவ்வளோ நேரம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்துருக்க முடியும். எத்தனை டேக் போனீங்கன்னா எனக்கு தெரில, பட் இந்த இன்டர்வியூஸில் வந்து எத்தனை டேக் போனீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான மேக்கிங் கன்னிமா சாங் ஒண்டின்னு சொல்ல முடியாது. அந்த கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கும், அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், அந்த கல்ட்டு போர்ஷன்லாம் காட்டுறீங்க தெரியுமா, சீரியஸாக ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபீல் வந்துச்சுங்க. அந்த காட்டின விதங்கள், ஆர்ட் டைரக்டர் இருக்கட்டும், எல்லா பேரும் அந்த சீனுக்கு ஒர்க் பண்ணது வந்து வேறு லெவலு. நிறைய ஸ்டன்ட் சீன்ஸில் வந்து உங்கள் சினிமாட்டோகிராஃபிலாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சுன்னு வந்து தாராளமாக சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டன்ட் சீக்வன்ஸ் சொன்னால ஸ்டன்ட் டைரக்டர், அவர் பேர் என் வாயில் நோடியில், எப்பா எடிட்டர் போட்டு விடுப்பா, அவர் வந்து பின்னிட்டாருங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து ஹீரோவுக்கு வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ், கராத்தே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கற்று தந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவர் சண்டை போடுறதா இருந்தால் அதை யூஸ் பண்ணி தான் அவர் சண்டை போட்டு ஆகணும், ஏன்னா அவருக்கு அது தெரியும். ஓகேவா, ஸோ அந்த கண்டினியூட்டியை ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் மெயின்டைன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு சீனில் ஒரு சின்ன பையன் சண்டை போடுவான், அவன் கராத்தையை வச்சு சண்டை போடுவான். கிளைமேக்ஸ் சீனில் சூர்யா சண்டை போடுற வரைக்கும் அந்த கராத்தே பேஸ் பண்ணியான ஒரு ஸ்டெப்ஸ் தான் வந்து படத்தில் இருக்கும். அவர் கொடுக்குற பொசிஷன் முதற்கொண்டு பொசிஷனு, ஃபினிஷ் பண்ணுற பொசிஷனு, இதெல்லாம் வந்து அப்படியே கராத்தே ஸ்டெப்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த கண்டினியூட்டியை வந்து மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாங்க. நிறைய படத்தில் அப்படி ட்ரைன் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நார்மலாக அப்படியே கையில் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க. பட் இந்த கண்டினியூட்டி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அப்ளாஸு. அடுத்தபடியாக நம்ம சானா, அவர் வந்து ஃபயர் பண்ணிட்டாருங்க ஸ்க்ரீன். அதுவும் வில்லன் பிஜிஎம்லாம் மண்டேல ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னும் அந்த அளவுக்கு ஒரு ஃபயரான ஒரு பிஜிஎம் வந்து நம்ம சானா வந்து கொடுத்துருக்காருன்னு சொன்னால் உண்மைதான்.
நீங்கள் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஃபயராக வந்து விட்டுருக்காரு. சாங்ஸை பற்றி நான் சொல்ல தேவையில்ல, ஆல்ரெடி சாங்ஸ் இட்டு, அதை பற்றி நான் பேசவே தேவையில்லை. அடுத்தபடியாக வந்து சூர்யா. சீரியஸாங்க அந்த மனுஷன் நல்லா நடிக்கிறாரு, இவருக்கே பெரிய ஹிட்டு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க போது, நான் ஒரு பெரிய ஆக்டராக என்னால் நடிச்சும் ஹிட்டு கொடுக்க முடியுன்ற மாதிரியான ஒரு போர்ஷனு. அவர் வந்து சிரிக்கவே கூடாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிற வரைக்கும் அவர் சிரிக்கவே கூடாது. நம்ம வந்து நம்மளே மறந்துடும், இது சிரிக்கலாமே இப்படி இருக்காதுன்னு யோசிப்போம். அப்போ தான் ஆமால இவர் சிரிக்கக்கூடாதுலன்ற மாதிரி ஒரு திங்கிங் வரும். ஸோ சூர்யா வந்து நிறைய போர்ஷன்ஸில் வந்து ஒரு சில பேர் வந்து சிரிக்க வேண்டிய போர்ஷனில் முறைச்சிருந்தா அந்த சீனே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகும். ஓகேவா, ஒரு ரொமான்ஸ் சீனில் வந்து பூஜா ஆக்டே ரொமான்டிக்காக பேசும்போது ஒரு மொச்சின்னு இந்த அப்படி இருக்கும், நல்லா இருக்காதுல்ல. பட் அந்த சீனையும் வந்து இவர் நல்லா கோப்பப் பண்ணி சூப்பராக வந்து பண்ணியிருக்காருன்னு தான் வந்து நான் சொல்லுவேன். சூர்யா பின்னிட்டீங்க. அடுத்தபடியாக வந்து கார்த்திக் சுப்ராஜோட ரைட்டிங். நான் மறுபடியும் சொல்கிறேன், கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஹீரோக்கு வந்து அன்வான்ட் சீன்ஸை வச்சு அன்வான்ட் ஃபைட் சீன்ஸ்லாம் வைக்கிறது இல்லை. கதை வந்து ஃபஸ்ட்டு சீனில் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இதோட கண்டினியூட்டி ப்ரீ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வருது, அதோட கிளைமேக்ஸ் முடியுதுன்னு சொல்லி தேவையில்லாத சீனே இந்த படத்தில் கிடையாது. நான் முன்னாடி சொல்லியிருப்பேன்ல, நிறைய சீனை கட் பண்ணியிருக்கலாம், எந்த சீனை கட் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு பர்சனலாக தெரியல. ஏன்னா படத்தில் இருக்க ஒவ்வொரு சீனும் அது கிளைமேக்ஸோட கனெக்ட் ஆகுது, இது அங்கே கனெக்ட் ஆகுது, அது இங்கே கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேபி கார்த்திக் சுப்ராஜ் கூட இதுதான் என்னோட பொசிஷன், இதுக்கு மேலே கட் பண்ண முடியாதுன்றதுக்காக 2 hours 40 minutes லாக் பண்ணாரான்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் ஏதாச்சும் கட் பண்ணிடுங்க சார், ஏதாச்சும் பார்த்து பண்ணி விடுங்க சார். எல்லாம் படம் கொஞ்சம் கிளைமேக்ஸில் கொஞ்சம் ட்ராக் ஃபீல் வருது, ஓகேவா, அது உண்டி ஏதாச்சும் பார்த்து பண்ணி விடுங்க. மற்றபடி இவ்வளோதான் இந்த படத்தில் இருக்க குட் திங்ஸ். டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னும் நான் படம் பார்க்கலங்க, பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். A few minutes later. ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் நல்லா இல்லாத விஷயத்த வந்து தேடுறதே எனக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாக போச்சு. ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து பாண்ட் ஆகிடுவீங்க. அது வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் தி வீடியோவில் பேசுகிறேன். எல்லா படத்துலையும் பேடுன்னு ஒரு விஷயம் இருக்க தான் செய்யும். எவ்வளோ சூப்பராக படம் எடுத்தாலும் பேடுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் எனக்கு தென்பட்டது என்னென்னா, சாங்ஸ் வந்து பெருசாக வந்து ஹிட் ஆகல. ஷால்ரோனை பொறுத்த வரைக்கும் அந்த ஆல்பமே பெரிய ஹிட் ஆகிடும், ஓகேவா. ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து 2 பாட்டு, ஒரு யுவன் பாடின பாட்டு ஒரே வானம் ஒரே பூமி, ஆச்சாரி பாட்டு, 2 பாட்டு வந்து நல்லா இருந்துச்சு. இதை தவிர வேறு எதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. மேபி ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு மற்ற சாங்ஸும் பிக்கப் ஆனாலும் பிக்கப் ஆகும், யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் வரைக்கும் இந்த 2 பாட்டு ஒண்டி தான் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படம் வந்து அப்படி இருக்குது, இந்த படத்தோட மேக்கிங் இப்படி இருக்குன்னு சொல்லி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். எந்த ரிவ்யூவரும் பெருசாக சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம படத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 200 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. 200 பேருக்கும் 200 கஷ்டம் ஏதாச்சும் ஒன்று இருக்கும், எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு தான் வந்து படம் பார்க்குறாங்க. அதுலேயும் வந்து ஒரு சில பேர் வந்து தனியாக தான் படம் பார்ப்பாங்க, ஓகேவா. பட் யாராச்சும் வந்து ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க, என்னை விட்டு படத்துக்கு போயிடுறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம ஊரில் இந்த டைமில் நிறைய பேர் இருக்காங்க, ஓகேவா. அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் இந்த படத்தை போய் பாருங்கள், இந்த படத்துக்கு டிக்கெட் எடுத்து தனியாக போய் படம் பாருங்க, ஓகேவா. உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஒரு தெரப்பிக்கு போயிட்டு வந்த ஃபீல் வந்து இருக்கும்னு சொல்லி நான் சொல்லலை. நான் வேறு ஏதோ சொல்ல வந்து வேறு எங்கேயோ போயிட்டேன், ஓகேவா. ஸோ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கவங்க வந்து இந்த படம் பார்க்கறது ஒரு தெரப்பி மாதிரி வந்து இருக்கும். நான் சீரியஸாகவே சொல்கிறேன், எமோஷ்னல் கனெக்ட் வந்து இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்கும். நிறைய இடத்துல அழுவீங்க, அழுத உடனே சிரிப்பீங்க, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நம்மளோட மிக்ஸ்டு எமோஷன்ஸ் எல்லாம் இந்த படம் ஃபுல்லாக இருக்குது. அந்த எமோஷனில் வந்து நீங்கள் இந்த படத்தில் தப்பு இருக்குது சரி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் முடியாது. அது படம், அது ஒரு எமோஷன், அது வந்து வேர்ட்ஸையும் தாண்டி இருக்க ஒரு விஷயம் தான் வந்து இந்த படத்தில் இருக்குது. அதை நான் சொல்லியே தீருவேன். ஸோ டெஃபினட்டாக அந்த படத்துக்கு வந்து நீங்கள் போங்க. அடுத்தபடியாக டெக்னிக்கல் வைஸில் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், மியூசிக் வந்து நல்லா இருந்துச்சு. ஐ மீன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்கிறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நிறைய இடத்துல வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுவும் வந்து ஒரே வானம் சாங் வந்து சாங் பிளேஸ்மெண்ட் பண்ண இடம் வேற லெவலுங்க. அது பார்த்தோன்னே எல்லா பேருக்கும் கண்ணு கலங்கிடும். அந்த இடத்துல வந்து அந்த சாங் பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க, சான்ஸே இல்லை. அதுக்கப்புறம் சசிகுமார் இந்த படத்தை சோலோவாக தாங்கியிருக்காருன்னு வந்து நான் சொல்லுவேன். இந்த படம் முடிச்சுட்டு வந்தோன்னா அவ்வளோ கேஸ்ட் இருந்தாலும் நம்ம மைண்டில் ஸ்ட்ராங்காக நிற்கிறது யாருன்னா நம்ம சசிகுமார். கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து தூணாவே வந்து தாங்கியிருக்காருன்னு வந்து நம்ம தாராளமாக சொல்லணும். ஏன்னா அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவர் வந்து ஒரு சீனில் வந்து ஓடி போய் எல்லா வீட்லேயும் வந்து கூப்பிடுவார். ஸோ அந்த சீனெல்லாம் வந்து சீரியஸாக அவர் பின்னிட்டார், கிட்டத்தட்ட வாழ்ந்துட்டார், அந்த கேரக்டராகவே வந்து வாழ்ந்துட்டாருன்னு தான் வந்து நம்ம சொல்லி ஆகணும். அடுத்தபடியாக அந்த குட்டி பையன் கமலேஷ், நான் ஆல்ரெடி ஒரு ரீலில் சொல்லியிருப்பேன், இந்த பையன் வந்து பெருசாக ஸ்கோர் பண்ண போகிறான் அந்த படத்துலன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே தான் வந்து இங்கேயும் வந்து நடந்திருக்கு. அந்த பையன் வந்து பெருசாக ஸ்கோர் பண்ணிட்டான். அதுலேயும் ஒரு சாங் இருக்குது, மலைய ஒரு நாட்டாம பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டிலலாம் வேறு லெவல் ஸ்கோர் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நம்ம டிவிக்கு கட்சி சாங்கு பாடி அங்கே இங்கெல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து அப்ளாஸ் வாங்கிட்டான் அந்த பையன்.
பட் அந்த பையனும் வந்து இந்த ஷோ வந்து பயங்கரமாக வந்து ஸ்டீல் பண்ணியிருக்கான்னு சொல்லி நம்ம தாராளமாக சொல்லலாம். அதுக்கப்புறம் யோகி பாபு வந்ததே வந்து 2 சீனு. யோகி பாபு வச்சு 2 சீன் எடுக்கிற வரைக்கும் அவர் கால் ஷீட் கொடுத்ததே வந்து ரொம்ப பெரிய விஷயம்னு வந்து நான் சொல்லுவேன். அந்த 2 சீனும் வந்து யோகி பாபு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. யோகி பாபு இருக்கிறதுனால அந்த படத்துக்கு ப்ளஸ்ஸா, அந்த படத்தை நடிச்சதான் யோகி பாபுக்கு ப்ளஸ்ஸா எக்ஸாக்டாக சொல்ல தெரியாது. ஏன்னா யோகி பாபு ரீசெண்ட் டைம்ஸில் அவர் காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஒரு தெரியான காமெடி ஸ்டார்டிங் ஒரு 15 to 20 minutes தாமையாக காமெடி பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல காமெடி வந்து பண்ணிட்டு போயிடுவார். ஸோ 2 சீனும் வந்து யோகி பாபு வந்து வேற லெவலில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து இந்த 2 படத்தில் எந்த படத்துக்கு போகலான்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்ல, ஒரு ஆக்ஷன் படம் விரும்பக்கூடிய நபராக இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக ரெட்ரோ போகலாம். எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி படமாக பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட சாய்ஸ் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி தான், வேறு எதுவுமே கிடையாது. என் சஜஷன் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து நீங்கள் தாராளமாக போகலாம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் என்னோட இறுதியான கருத்துன்னு சொல்லி நான் சொல்லுவேன். நீங்கள் எந்த படத்துக்கு போவீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்கள் போயிட்டு வந்தாலும் என்ன படத்துக்கு போனீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.